செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். அரசு அதிகாரிகள் அலட்சியமாக வேலை செய்வதை கண்டித்து நூதன முறையில் கேக் வெட்டிய ஊராட்சி பொதுமக்கள். அதிகாரிகளுக்கு வழங்கிய போது என்னவென்றே தெரியாமல் கேக்கை வாங்கி அரசு ஊழியர்கள் சுவைத்து சாப்பிட்ட காட்சி நகைச்சுவையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஊராட்சியில் உள்ள பவுண்டு சாலையானது மக்கள் நடந்து செல்ல முடியாமல் மிகவும் மோசமாக இருந்ததை வெளிப்படுத்தும் வகையில் சாலையின் ஓரத்தில் பெயர் பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த பாதையில் நடந்து செல்பவர்கள், வாகனத்தில் செல்பவர்கள் இலவசமாக கை கால்கள் உடைத்துக் கொள்ளலாம் என வாசகங்கள் எழுதப்பட்டு பேனர் வைத்த சம்பவத்தால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக சாலை போடுவதற்கு அளவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1 மாத காலம் ஆகியும் இதுவரை அந்த மோசமான சாலையை சீரமைக்காதது குறித்து கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் திடீரென கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சென்று அசால்ட்டாக செயல்படும் அரசு அதிகாரிகள் என பெயரிட்டு கேக்கை வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கேக் துண்டுகளை அலுவலகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இளைஞர்கள் வழங்கிய போது எதற்காக கேக்கு கொடுக்கின்றனர் என்பது கூட தெரியாமல் அரசு அதிகாரிகள் கேக்கை வாங்கி சாப்பிட்ட சுவாரஸ்யமான காட்சி நகைச்சுவையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கினை நூதன முறையில் சுட்டிக்காட்டவே கேக் வெட்டியதாகவும், உடனடியாக அரசு அதிகாரிகள் சிதிலமடைந்த சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளைஞர்கள் கோரிக்கை வைத்தனர். வணக்கம், என்னோட பேர் ஹரி. கடம்பத்தூர் முதல்நிலை ஊராட்சி ஒன்றியம் கடம்பத்தூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். இங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் பிடி ஆஃபீஸ்ல இருக்கோம். கடம்பத்தூர் பிடி ஆஃபீஸ்ல அசால்ட்டா உள்ள அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு கேக் வெட்டி அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த நூதன முறையில் இது பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேனர் வச்சு இது சம்பந்தமா வந்து கை கால்கள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று வச்சு அவங்களுக்கு அந்த ரோடு சம்பந்தமா உள்ள பிரச்சனைகளை எடுத்து வைத்தோம். ஆனால் இதுவரையிலும் 1 மாதம் ஆகிட்டு, ஆனால் இவங்க இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கல. அதனால அதை கண்டித்து வந்து இவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். இவங்க எந்த விஷயத்தையுமே கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் இவங்க காதுலேயே வாங்க மாட்டுறாங்க. அதிகாரிகளுக்கு எந்த போனாலும் அசால்ட்டாக வந்து பதில் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து நம்ம நூதன முறையில் இந்த கேக் வெட்டி அரசு ஊழியர்களுக்கு வந்து இதை கொண்டாட விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி அவங்களுக்கு நம்ம இது எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து அரசோட கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு உடனடியாக ரோடு சீரமைச்சு தரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.